இந்த டீமில் மை மை என்ன சொல்கிறது, என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம். ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார், ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார். ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் 9 o'clock வந்துருங்க. நான் 9:10 போனேன்னா ஒரு இந்தாங்க இதை கேளுங்கன்னு 4 டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பார். அந்த 10 minutes 4 டியூன் ரெடி பண்ணி வச்சிருப்பார் அவர். அண்ட் இஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் லிட்டில் என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது. அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும் எனக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் 9 o'clock வரேன்னு 9:25 கால் பண்ணுறாரு. என்ன வெற்றிமாறன் என்ன இன்னும் வரல? சார் வந்துகிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அவசர அவசரமாக போனேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை. நான் யோசிக்கவே மாட்டேன். அவர் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார், ஓகே இந்த மனசில் சாங் அப்படி தான் ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் சார், ஐ திங்க் ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது சார், அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா. சரி காட்டுங்கன்னாரு. நான் காமிச்சேன். அதில் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் லீட் கிட்ட ப்ரொட்டாகனிஸ்ட் அவன் பேசிகிட்டு இருக்கான். பேசும்போது எனக்கு இது இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல, ஆனால் பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அந்த சீன்லாம் பார்த்தாச்சு. ஒரு 2 days கழிச்சு ரெக்கார்டிங் கம்போசிங் உட்காரலான்னு சொன்னார். ஒரு 5-6 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சீன் ஒரு டியூன் டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார். இல்லை வெற்றிமாறன் நான் அதை யோசித்தேன், நான் வேற ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சேன், எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு. இவர் டியூன் பண்ணிவிட்டு லிரிக் எழுதிட்டார். மனசில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு, ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லா இருக்குது சார். அப்போ சொன்னார் அந்த சீனில் அவன் சொல்கிறான்ல அதனால தான் அது அப்படின்றாரு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன். ராஜா சார் வந்து ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போயிட்டு திரும்பி வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லுவார், அந்த அந்த 24வது அடி 14th ஃப்ரேம்லேருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு வரும். கரெக்டாக அங்கேருந்து வச்சா அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும், அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார். அதை நம்ம நேரில் பார்க்கும்போது, பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்லலாம். எனக்கு ரொம்ப அண்டு எல்லாரும் சொன்னதோட எக்ஸ்டென்ஷனாக ராஜா சார் பேசுகிறத, அவங்க எல்லாம் பேசுகிறத கேட்பாங்க. நான் அவருக்கு தெரியாமல் எப்போ போனாலும் இந்த கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ராஜா சார் வந்து கீபோர்டில் அந்த ஹார்மோனியமில் உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ். ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் எனக்கு. அண்டு அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இந்த சென்ஸ் பர்சனலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு, நமக்கு பிடிச்சதை சொல்கிறதுக்கு. அப்புறம் வந்து ராஜா சார்கிட்ட நான் பார்த்தது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சாங் பண்ணுறோம், அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்குது. அப்புறமா வந்து ஆஸ் வி டேக் லாங் டைம் டு மேக் த ஃபில்ம், அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும்போது, சார் இல்லை சார் எனக்கு வேறு மாதிரி இருந்தாலும் ஓகே அதை விட்டுரு வேறு பாட் பண்ணிக்கலாம். அவரோட ஒரே என்னன்னா இந்த படம், இந்த டைரக்டர் அவங்க விஷன் என்ன, அதுக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம். அந்த பர்சனல் லைக்கு டிஸ்லைக்கு ஐடியாலஜி டிஃபரன்சஸ் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது. ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ. நீ சொல்லு நான் செய்கிறேன், ஆனால் நீ கரெக்டாக சொல்லு, வாட் யூ வாண்ட் கிளியராக சொல்லு அப்படின்னு. நமக்கு கிளாரிட்டி இருக்காது, பாபா. ஆனாலும் அவர் வந்து சரி ஹீ கிவ்ஸ் த டைம், சரி உனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், ஓகே எஸ் ஃபைன். இப்படி இந்த ஜேர்னியில் ஒரு 15-20 டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன். அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்னவா மாறுது. இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம். நம்ம நார்மலாக அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேட்குது, ஒரு சின்னதாக ஒரு பெல் சவுண்டு கேட்குது. இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு,
அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அவ்வளோ சாங் இருக்கு, மற்ற மியூசிக் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, அதுக்கு நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணும்லாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் அந்த அந்த என்ன சொல்றது மியூசிக்கல், அந்த அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு அது பக்கத்துல இருந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.